வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு நமது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மத்திய அமைச்சர், வர்த்தகத்துறையுடைய தனி பொறுப்புடன் கூடிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்தைச் சேர்ந்தவர். பிரதமர் நரேந்திர மோடியுடைய முழுமையான அன்பை பெற்றவர். வர்த்தகத்துறையில் பல்வேறு விஷயங்களை சாதித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து தமிழகத்துக்கும் ஆந்திராவுக்கும் டெல்லிக்குமாக இந்தியா முழுக்க சுற்றிக் கொண்டிருக்கிறார். தமிழக அரசியல் உட்பட மத்திய அரசுடைய நிலவரம் உட்பட மத்திய அரசுடைய இந்த 1.5 ஆண்டுகள் செயல்பாடு, தமிழக அரசியலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை வந்து சந்தித்தது, டாக்டர் சுப்பிரமணியசாமி அவர்கள் விஜயகாந்த் அவர்களை சந்தித்தது உள்பட பல்வேறு விஷயங்கள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. இவை உள்பட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்விக்கு நமது நிகழ்ச்சியில் நிர்மலா சீதாராமன் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். ஒரு மாசம் முன்னாடி நீங்க சென்னை வந்திருந்த போது ஒரு பேட்டியில சொல்லியிருந்தீங்க, 60 வருஷங்களா காங்கிரஸ் செய்ய முடியாத விஷயங்கள்லாம் இந்த 1.5 வருஷத்துல பிஜேபி செஞ்சிருச்சேன்னு அவங்களுக்கு வந்து பெரிய கலக்கம் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி என்ன இந்த 1.5 வருஷத்துல பிஜேபி அரசு சாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க? நாங்க எடுத்த ஸ்டெப்ஸ் நீங்க ஒன்னொன்னா அனலைஸ் பண்ணீங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ், அதாவது சட்டங்கள், பழைய சட்டங்கள் நிறைய இருக்கு, அப்படியே இருந்துட்டே இருக்கு. அது பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இருந்த சட்டங்கள். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, சின்ன லெவல்ல கரப்ஷன் வழிவகுத்து அந்த சட்டம் இருக்கிறதுனால அதை பத்தி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களான்னு கேட்கறதுக்கு ஒருத்தன் போறான். இம்ப்ளிமெண்ட் ஆகுதா, அந்த மாதிரி சட்டம் இருக்குங்களா எனக்கு தெரியலையே அப்படின்னா, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்ற அந்த சாக்குல பணம் கரப்ஷன் வழிவகுக்குது. அந்த சட்டம் தேவையாங்க, அதனால நம்மளுக்கு என்ன நிஜமாவே உதவி ஏதாவது இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய உதவாத நடைமுறைக்கு செல்லுபடியாகாத சட்டங்களை முதல்ல நாங்க எடுத்திருக்கோம். இது இன்னைக்கு நேத்திக்கு வந்த சட்டம் இல்ல, எப்படி இருந்தோ பிரிட்டிஷ் காலத்துல இருந்து இருந்த சட்டங்கள் கூட. அது இத்தனால எடுத்திருக்கலாமே. ஏன் அதை எடுக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஊழலை அரிக்கட்டணும், ஊழலை ஒழிக்கணும். சின்ன லெவல் ஊழலா இருந்தாலும் பெரிய லெவல் ஊழலா இருந்தாலும் ஒழிக்கணும்ன்றதுக்கு முயற்சி எடுக்கணும்னா எல்லா விதமான முயற்சியும் எடுக்கணும். அதுல இது நான் உதாரணமா சொல்றேன். ஏன்னா 60 வருஷமா அப்படின்னா சொல்றது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சைடுல ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். ஆனா அதனால என்னை மாதிரி காமன் மேனுக்கு என்ன அதுல உங்களுக்கு ஊழல் இல்லாம இருக்குமா இல்லையா? நீங்க ஒரு சின்ன தொழில் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லாத ஒரு சட்டத்தை காமிச்சிட்டு ஒருத்தன் வந்து உங்ககிட்ட, ஏன் இந்த சட்டத்தை நீ ஃபாலோ பண்றியா, அதுக்கு இது டியூ டிலிஜென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி சட்டமே இருக்கா, எனக்கு என்ன அதோட அப்ளிகபிலிட்டி என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். எங்க இருந்தோ ஒரு டிக்கப் பண்ணி எடுத்து இந்த சட்டத்தை காமிச்சு நீங்க கொஸ்டின் கேட்கக்கூடிய அதிகாரம் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க இந்த நாட்டில் இப்போ. அதனால அந்த இன்ஸ்பெக்டர் ராஜ ஒழிக்கிறதுக்கு இந்த சட்டம் இருந்தாலும் இல்லாட்டாலும் இன்னொரு 20 வருஷம் கழிச்சு நரேந்திர மோடியோ நிர்மலா சீதாராமனோ 10 பைசா கூட வாங்கணும்னு சொல்லி ப்ரூவ் ஆகலாம். ஆனா ஊழல் வந்து இந்தியால இருந்து ஒழிக்கப்படும். நீங்க இந்த மாதிரி சட்டங்கள்லாம் தூக்கி போட்டா ஒழிஞ்சு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் காமன் மேன் ஒவ்வொரு இடத்துலயும் மத்திய அரசு அலுவலகங்களோ மாநில அரசு அலுவலகளோ போற இடத்துல ஊழல்ங்கிறது ரத்தத்துல ஊறி போன ஒரு விஷயம் மாதிரி இது பிகம் எ கல்ச்சர். இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேங்க. பெரிய அளவுல நடந்த ஊழலையும் நாங்க தடுவு பண்ண விடாம நிறுத்திருக்கிறோம். டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்ல ஏதாவது வாங்கணும், கொள்முதல் பண்ணணும்னா அது இ பிட்டிங் மூலமா நடக்குது, இ ஆக்ஷன் மூலமா நடக்குது. அது எத்தனை பேர் பிட் பண்றான், எத்தனைக்கு பிட் பண்றான், அதுக்கு கொடுத்த பணம் எவ்வளவுன்றது ஓப்பனா நீங்க எப்ப வேணா கம்ப்யூட்டர்ல போனா பாத்துக்கலாம். இது ஒரு பெரிய அளவுல கரப்ஷனை தடுக்கிற செயல். அதே மாதிரி சின்ன அளவு கரப்ஷன், நான் உதாரணத்துக்கு அந்த சட்டத்தை எடுத்தேன், சட்டம் தான் இல்ல, அதனால எனக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்னைக்கு அதனால என்ன ஆதாயம்ன்றது நான் எடுத்து வரைக்க முடியும். ஒரு சின்ன பிசினஸ் நடத்திட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு கேஸோட ரேட் வந்து 30 டேஸ் ஒருக்க மாறிட்டே இருந்தாலும் என்னோட சப்சிடி மாற போறதே இல்ல. சோ இன் அதர் வே என்னுடைய சப்சிடி குறைஞ்சிக்கிட்டே போகுது, நான் டைரக்டா கொடுக்க வேண்டிய காசு அமௌண்ட் பிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு. அது டிஃபரெண்ட் ஆர்குமெண்ட். நீங்க இப்ப வந்து புதிய ஒரு இஷ்யூ எடுத்துட்டு இந்த கவர்மெண்ட் அதை அட்ரஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நாங்க அட்ரஸ் பண்ண பாக்குறோம். இல்ல, அது காங்கிரஸ் கவர்மெண்ட் இந்த நேரடி மானிய திட்டத்தை கொண்டு வரும்போது பிஜேபி வச்ச விமர்சனத்தை தான் நான் பேசிட்டு இருக்கேன். இட்ஸ் நாட் மை ஓன் நதிங். நீங்க வந்து வேல்யூ பேஸ்டா இருக்கணும் rather than fixed amount. that is a different issue, we'll talk about that. பட் நாங்க இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னு சொல்லும்போது, நான் பண்ணதை விட்டுட்டு ஏங்க இதுல நீங்க அமௌண்ட் மாறவே இல்லையா அப்படின்னா, கேஸ் விலை குறைஞ்சிட்டே வருது, கேஸ் விலை குறைஞ்சிட்டு வருது, பெட்ரோலியம் விலை குறைஞ்சிட்டு வருது. அது காங்கிரஸ் டைம்ல நடக்கல, இப்ப நடக்குது. அது உங்களோட இல்ல, இன்டர்நேஷனல் பிரைஸ் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க. பட் குறைஞ்சிச்சா இல்லையா? குறைஞ்ச அளவுக்கு நான் சப்சிடி மாத்தாம அதே சப்சிடி கொடுத்துட்டு இருக்கும்போது, சப்சிடி மூலமா முன்ன இருந்ததோட இப்ப ஜாஸ்தியா, இப்போ அதனால பெனிஃபிட் குறைச்சலாம். அதுல 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்னு, நீங்க அதை ஒத்துக்கங்க முதல்ல. நான் வரேன், நான் ஒத்துக்கங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்க மாட்டேங்கறத வில் டெல். நான் 800 ரூபாய் சிலிண்டரா இருக்கும்போது நான் 150 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன்னா, இப்ப அந்த சிலிண்டர் விலையும் குறைஞ்சிருச்சுன்னா அதே 150 ரூபாய் தானே கொடுக்கறேன், நீங்க அலகேஷன் கொடுக்கறீங்க. இப்ப அதனால பெனிஃபிட் என்ன?
நான் சொல்றேன் அதே குவாண்டம் ஆஃப் மணி ஃபார் ரெடியூஸ்ட் சிலிண்டர் கொடுக்கும்போது மானியம் ஜாஸ்தியா குறைச்சலாம். நாளைக்கு இதோட ரேட் கூடும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கறத என்னோட கேள்வி. சரி, இந்த வருஷம் 1.5 வருஷமா குறைஞ்சிருக்கு. இட் இஸ் நாட் a charge of பாண்டே. இது வந்து பிஜேபி செஞ்ச சார்ஜ். அத வந்து லாஸ்ட் 1.5 இயர்ல நீங்க அதை பத்தி அட்ரஸ் பண்ணவே இல்லை. யூ ஆர் டெல்லிங் நவ நாம வந்து அட்ரஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றீங்க. நேரடி மானிய திட்டம் என்பது வாடிக்கையாளர்கள்ட்ட அவங்க கொடுக்கக்கூடிய மானியத்தை காலி பண்ணுவதற்கான நோக்கம் திட்டம் என்று பிஜேபி விமர்சனம் செய்தது. ஒரு நிமிஷம் கேளுங்க. பிஜேபி விமர்சனம் பண்ண காலத்துல க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸோட விலை ஏறிக்கிட்டே போயிட்டு இருந்தது. இன்னைக்கு ரியாலிட்டி என்ன? க்ரூட் ஆயில் பிரைஸ் பேரலுக்கு 45 ரூபாய் வந்த பிறகும் கூட 3 times கலால் வரிய 2 ரூபாய் உயர்த்தினது இந்த இந்திய கவர்மெண்ட். அதோட விவரம் புரிஞ்சுக்கங்க. அது எனக்கு லாஸா கெயினா? அது விவரம் புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். Oil is not procured on the spot. ஆயில் எப்பொழுதுமே ஒரு 3 மாசம் முன்னாடி 6 மாசம் முன்னாடி கான்ட்ராக்ட் ரேட்ல வாங்குவாங்க. அத ப்ரொக்யூர் பண்றது ஆயில் கம்பெனிஸ், நாட் தி கவர்மெண்ட். ஆமாங்க, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அந்த மாதிரி அட்வான்ஸா பணத்தை போட்டு ஒரு ரேட்ல வாங்கின பிறகு இன்னைக்கு சடக்குன்னு ஒரு 10 ரூபாய் குறைஞ்சிருச்சுன்னு உடனே அந்த 10 ரூபாயை உங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணோம்னா அவன் வாங்கின மூலதனம் போட்டு வாங்கி வச்சிருக்க அந்த எண்ணெயை உங்களுக்கு இந்த ரேட்ல விப்பானா அந்த ரேட்ல விப்பானா? இல்ல நான் சரியா வைக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க பிசினஸ் லாஜிக் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இல்ல ஐ திங்க் நான் கேள்வி சரியா வைக்கலன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது ரேட் ஃபிளக்சுவேஷன் பத்தி இல்ல. தட் ஹஸ் டு ஹேப்பன். அது 15 நாளுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. ஆயில் பேரல் வந்து $45 இன்டர்நேஷனல் ரேஞ்சில குறைஞ்சிக்கிட்டே போகும்போது 3 times நம்முடைய எக்ஸைஸ் டியூட்டியை கூட்டிட்டோம். 3 முறை 2 ரூபாய் கூட்டிட்டோம். அந்த 6 ரூபாய் பிரைஸ் இதே மாதிரி காமன் மேனுக்கு கிடைச்சிருக்க வேண்டியது அது கவர்மெண்ட்டுக்கு தான் போயிருக்கு, ஆயில் கம்பெனிஸ்க்கு இல்ல. யூ ஆர் டாக்கிங் அபௌட் ஆயில் கம்பெனிஸ். ஆயில் கம்பெனி அந்த ரேட் ஆஃப் ஃபிளக்சுவேஷன் என்ன பண்ணுவாங்கன்னு கேக்குறீங்க. ஐ அம் டாக்கிங் அபௌட் தி கவர்மெண்ட். எனக்கு வந்திருக்க வேண்டிய அந்த லாபத்தை அந்த செலவை கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. உங்களுக்கு 11 தரம் விலைவாசி எண்ணெய் விலை குறையும் போது 11 தரம் நாங்களும் குறைச்சு உங்களுக்கு மாத்தி கொடுத்திருக்கோமே, விலை குறைச்சு கொடுத்திருக்கோமே. 11 தரம் குறைச்சு கொடுத்தது உங்களுக்கு கண்ணில் படலையா? அதுக்காக தான் நாங்க ஓட்டு போட்டிருக்கோம். அதனால நல்லா இருக்குங்களே. 11 தரம் குறைச்சதை பத்தி பேசாம 3 தரம் நீங்க எக்ஸைஸ் டியூட்டி இன்க்ரீஸ் பண்றீங்கன்னு பேசும்போது அந்த எக்ஸைஸ் டியூட்டி எதுக்காக கலெக்ட் பண்ணோம், அது எங்க போகுதுன்றது கூட நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். 11 தரம் வந்து ஒபெக் கண்ட்ரீஸும் அந்த ஆயில் ப்ரொடியூசர்ஸும் குறைச்சதுனால தானே தவிர இந்திய கவர்மெண்டோட அச்சீவ்மெண்ட் நீங்க சொல்லுவீங்களா? எனக்கு புரியல. அந்த குறைச்சதை உங்களுக்கு மாத்தி உங்களுக்கு உங்க அளவுக்கு வரைக்கும் உங்க வரைக்கும் அந்த பெனிஃபிட் ரீச் பண்ண வச்சது நியாயமா இல்லையா? நாங்க கொடுக்காம இருந்தா அநியாயம் வைங்க. கொடுத்த உடனே அதை பத்தி பேசாம அது உங்களோட கிரெடிட் இல்லைங்க, இன்டர்நேஷனல் குறைஞ்சிச்சு. டியூட்டிய பண்ணதுக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட் கொடுங்க. அதை மறந்து போய் பேசாதீங்க. சட்டம் பத்தி சொன்னீங்க. நாங்க வந்து தேவையில்லாத காலாவதியான நாங்க பிரிட்டிஷ் பீரியட்ல இந்த சட்டத்துல நிறைய கொண்டு வந்தோம். அது வந்து எல்லாத்தையும் காலி பண்ணோம், எல்லாத்தையும் சிங்க்ரனைஸ் பண்ணோம், 2-3 விஷயங்கள் பண்ணோம். அதே மாதிரியான ஒரு சட்டம் நிலம் கையகப்படுத்தக்கூடிய சட்டம் லேண்ட் பத்தி. இது வந்து 3 தடவை ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்து விடாம அது உறுதிப்படியா இருந்து மத்திய அரசு வந்து அதுக்கான ஒரு பாராளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் நடக்குமாங்கிற அளவுக்கு போய் கடைசியில் அதை வந்து வித்ட்ரா பண்றோம் அப்படிங்கிற நிலைமை. டோன்ட் யூ ஃபீல் அது வந்து உங்களுக்கு ஒரு செட் பேக் இந்திய கவர்மெண்ட் நீங்க நினைக்கலையா? நாட்டுக்கு செட் பேக் நினைக்கிறேன். ஏன்னா 2013 பாஸ் பண்ணப்பட்ட சட்டம், அந்த சட்டத்தை பாஸ் பண்றதுக்கு நாங்களும் ஒத்துழைச்சோம் இல்லைங்களா? ஒரு நல்ல சட்டம் வரட்டும், நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய விலை கிடைக்கணும் அவங்களோட நிலத்துக்கு. அதே மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் எங்க பண்ணணுமோ அந்த ரீஹாபிலிட்டேஷன் பண்றதுக்கான உரிமை கொடுக்கணும். இதுல காம்பன்சேஷன் சரியான ரேட்ல கிடைக்கணும். இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் அந்த 2013 சட்டத்தை பாஸ் பண்றதுக்கு நாங்களும் ஒத்துழைச்சோம். ஆனா நாங்க மே 2014 கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போது பை தட் டைம் 6-7 மாசம் ஆயிடுச்சு. மே அப்புறம் கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த 13 ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் 1 வருஷம் ஆன பிறகு கூட காங்கிரஸ் கட்சி ஆட்சி ஆளுமையில இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல இருந்தே அவங்க சீஃப் மினிஸ்டர்ஸே சொன்னாங்க, ரொம்ப கஷ்டங்க, எங்களால லேண்ட் ஒப்டைன் பண்ண முடியல, லேண்ட் பர்ச்சேஸ் பண்ண முடியலன்னா எங்களால இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியாது, வீடு கட்ட முடியாது, ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்க முடியாது, இம்பாசிபிளா இருக்க சிச்சுவேஷன், நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அவங்க மாத்திரம் சொல்ல நிறைய பேர் சொன்னாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வரதுக்கோசம் தான் நாங்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சோம். இதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், அமெண்ட்மெண்ட்ஸ் என்னன்னு சொன்னோம், அதை எடுத்துட்டு வர வேண்டிய சந்தர்ப்பம் வந்த போது எடுத்துட்டு வரதுக்கான முயற்சி பண்ணோம். இது நாங்க ரிஃபார்ம்ல கமிட்மெண்ட் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றோம்ன்றதுனால எடுத்துட்டு வர முயற்சியும் பண்ணதுனால அந்த முயற்சியில டிலே ஆகுமோ, ஆனா நம்ம கமிட்மெண்ட் ப்ரூவ் பண்ணணும்ன்றதுக்கோசம் ஆர்டினன்ஸ் மூலமா எடுத்துட்டு வந்தோம். இல்ல ஒன்ஸ் ட்வைஸ் த்ரைஸ் நீங்க ட்ரை பண்ணீங்க, இது வந்து கடைசியில வேண்டாம் நம்ம மாறி மாறி காங்கிரஸ் நீங்க கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க, அது ஆகலன்னு விட்டீங்க. ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி செஷனுக்கான வாய்ப்பு இருந்து அங்க நிறைவேற்றிருக்க முடியும் அப்படிங்கும்போது அந்த ஆப்ஷனை பிஜேபி என்டிஏ ஓபன் பண்ணல. முதல்ல எல்லாரோட ஒத்துழைப்போடையும் பண்ணணும். இப்பவும் அந்த செலக்ட் கமிட்டி அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வரட்டும்,
அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் அது முடிஞ்சா திருப்பி எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற அந்த யோஜனையோட அந்த செலக்ட் கமிட்டியோட ரிப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதுக்கு முன்னாடியே இல்ல நாங்க ஜாயின் போறோம் அப்படின்றது சரியில்லை, அதனால வெயிட் பண்ணிட்டோம். சோ இது இந்த நிலம் கையப்படுத்தக்கூடிய மசோதா நாட் வித்ட்ரான், அது பொறுமையா இருக்குது ஃபார் த ரைட் டைம். இல்ல செலக்ட் கமிட்டி அதுல டீடைலா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அமெண்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வரதுக்கு அந்த செலக்ட் கமிட்டி எல்லா கட்சியோட மெம்பர் உறுப்பினர்களும் இருக்காங்க. அவங்களோட இன்புட்ஸ் எடுத்துட்டு அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கப்புறம் எங்களோட நிலைப்பாடு சொல்றோம். சோ அந்த கமிட்டியோட முடிவுக்கு பிறகு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான அட்டெம்ப்ட் இந்திய கவர்மெண்ட் எப்படி இருக்கும், அது பில்லா பாஸ் பண்ணுவோமா, அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் அப்படியே கொண்டு போய் பார்லிமெண்ட்ல கொடுத்து இதுக்கு மேல டிஸ்கஸ் பண்ணலாம், இதுல ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த செலக்ட் கமிட்டி மூலமா வரக்கூடிய அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கூட திருப்பி கவர்மெண்ட் கிட்ட போக வேண்டிய தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டா போயிடும் பார்லிமெண்ட் குள்ளவே. சோ அங்க இருந்து டிஸ்கஷன் ஆகி அங்க பாஸ் ஆச்சுன்னா சரி. எனிஹோ யூ ஆர் வெரி கீன் ஆன் இம்ப்ளிமெண்டிங் இட். செலக்ட் கமிட்டி ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கப்புறம் தான் இது திரும்பி இம்ப்ளிமெண்ட் பண்றதா நடைமுறை கொண்டு வரதா இல்லையாங்கிறது. அது எப்படி, பிகாஸ் அது பார்லிமெண்டரி ப்ராப்பர்ட்டி இல்லீங்களா, அதை பத்தி நாங்க அதை வாரத்துக்கு முன்னாடி கமெண்ட் பண்ண முடியாது. கவர்மெண்ட் இல்ல அவங்க என்ன கரெக்ஷன் வரப்போகுதுங்கிறது தெரியாது. பட் கவர்மெண்ட் இந்த சட்டம் தேவை அப்படிங்கறத கமிட்டடா இன்னும் இருக்குதான்னு கேக்குறேன். ஆமா டெஃபினட்டா, பிகாஸ் வி பிலீவ் இப்போதைக்கு ஏழைகளுக்கு வீடு கட்டுறதோ, பிகாஸ் 2020க்குள்ள இந்த எல்லாருக்கும் வீடு கிடைக்க வேண்டிய முயற்சியில அஃபோர்டபிள் ஹவுசிங்ல நாங்க கமிட்டடா இருக்கோம். அதுக்கு லேண்ட் வேணும். கிராம லெவல்ல எல்லா இடத்துலயும் கூட பெர் கிராப்ன்ற அந்த முயற்சியில போயிட்டு இருக்கிறதுனால எல்லாருக்கும் இரிகேஷன் ஃபெசிலிட்டி, ஏதோ விதமான ஒரு இரிகேஷன் ஃபெசிலிட்டியாவது வேணும்ன்றதுனால எங்களுக்கு லேண்ட் வேணும். இரிகேஷன் எனக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா, ஸ்டேட் லெவல்லயே இந்த லா கொண்டு வர முடியும் அப்படிங்கும்போது சென்ட்ரல் லா கொண்டு வரக்கான அவசியம் என்ன ஏற்பட்டுச்சு? யூ நோ வெரி வெல் பெட்டர் தன் மீ. தமிழ்நாட்டுல இதற்கான சட்டம் ஏற்கனவே அமல்ல இருக்குது. இன்னும் சொல்ல போனா சென்ட்ரல் கவர்மெண்ட் 2013 லாக்கு இவங்க எக்ஸம்ஷன் வாங்கி அது ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. இந்த முதலீட்டாளர்கள் சர்வதேச முதலீட்டாளர் மாநாட்டில் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க ஆல்மோஸ்ட் 42,000 ஏக்கர் லேண்ட் ரெடி. சோ இது இந்த அக்விசிஷன் எப்படி சாத்தியம், நிலம் எடுக்கிறதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? தமிழ்நாடுக்கு சாத்தியமாகுது, மற்ற ஸ்டேட்டுக்கு சாத்தியமாகுது. அப்ப போதுமே, இதுக்கு நீங்க ஒரு லா கொண்டு வர பாத்தீங்க இல்லையே. மற்ற ஸ்டேட்டுக்கு சாத்தியம் ஆகலன்றதுதான கம்ப்ளைண்ட் வந்துச்சு. காங்கிரஸ் ரூல் ஸ்டேட்ஸ்காரங்களே எங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்களா, எங்களால முடியல. பேண்டேட் இருந்தாலும் அவங்க பண்ணாம சென்ட்ரல் லா இருந்தாதான் பெட்டர்ன்ற மாதிரி அவங்களே பேசிட்டு இருக்காங்களே. Why did Congress themselves during UPA 2 அவங்க இந்த சட்டத்தை எடுத்துட்டு வரதுக்கான முயற்சி எதுக்கு பண்ணாங்க? அவங்களுக்கு தெரியாதா ஸ்டேட் லெவல்ல தமிழ்நாட்டுல இருக்குது, அதே மாதிரி எல்லாரும் இடத்துல இருந்தா போதுமே அப்படின்னு அவங்களும் உடனே. ஜெட்லியோட ட்வீட் பார்க்கும்போது அவர் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ண மாதிரி ஸ்டேட்லயே அவங்க நல்ல பெட்டர் ஆளா. ஆமா, இப்ப நாங்க என்ன பண்றோம், இத்தனை முயற்சி பண்ணி இத்தனை கன்வின்ஸ் பண்ணினாலும் ஒரு அரசியல் நோக்கத்தோட போகக்கூடிய காங்கிரஸ் இது நாங்க தடையூரா இருப்போமே தவிர நாங்க ஒத்துழைக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த நிலைமையில் இருக்கும்போது, சரி நீங்க ஸ்டேட்ஸ்ல பாஸ் பண்ணுங்க, ஒவ்வொரு எந்த ஸ்டேட் பாஸ் பண்ணதோ அவங்களுக்கு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற அந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். அது செலக்ட் கமிட்டி ரிப்போர்ட் வந்த பிறகு நாங்க எங்களுக்கு தெரியும்னாலுமே இப்ப நாங்க சொல்றது ஆர்டினன்ஸ் எடுத்துன்னு வராம விட்டதுக்கு காரணம் இதுதான். அந்த ஸ்டேட் பாத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது ஒரு பார்வை. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க கொண்டு வந்தீங்க, அந்நிய நேரடி முதலீடு இன்சூரன்ஸ் திட்டத்துல கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு நம்ம வச்சுக்கிட்டோம். லாஸ்ட் மேல நம்ம வச்சுக்கிட்டோம்னா இதுல ஏதாவது ஒரு கம்பெனி தன்னுடைய ஷேர, தன்னுடைய ரோல, தன்னுடைய இதை இந்தியால கூட்டி இருக்குதா? நம்ம என்ன எதிர்பார்த்தோம், இன்சூரன்ஸ் இங்க எல்லாம் இருக்கிற கம்பெனினால அவ்வளவு தூரம் டெவலப் பண்ண முடியல. மேஜர் ஸ்கீம்ஸ் எல்லாம் இஸ்ரோ மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் பெரிய லெவல்ல தேவைப்படுது. சோ அதுக்கு ஃபாரின் கம்பெனிஸ் அவங்க டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அவங்க ஷேர் தேவைன்னு சொல்லி கொடுத்தீங்க. ஏதாவது ஒரு கம்பெனி தன்னுடைய ஷேர் இங்க கூட்டி இருக்குதா? அதோட டீடைல்ஸ் என்கிட்ட இப்ப ரெடியா இல்ல, பட் சொல்ல முடியும். ஐ கேன் லெட் யூ நோ. நான் படிச்ச வரைக்கும் HDFC-யோட சேர்ந்த ஸ்டாண்டர்ட் லைஃப் தான் ஒரே ஒரு கம்பெனி தான் 28ல இருந்து 29ல இருந்து 38க்கு மாத்திருக்காங்க, ஒரு 9% கூட்டியிருக்காங்க. வேற எந்த கம்பெனி வந்த மாதிரி எனக்கு தெரியலன்னு நான் படிச்சேன். அது இன்டர்நேஷனலி இப்ப இருக்கக்கூடிய குளோபல் என்வாயர்மெண்ட் பொறுத்து கூட இருக்கு. நம்ம எனேபிளிங் எத்தனை பண்ணினாலுமே உடனுக்குடனே ரிசல்ட் தெரியணும் அப்படின்னா சில காரணங்களால கொஞ்சம் டிலே ஆகலாம், பட் ஆகும், டெஃபினட் ஆகும். அந்நிய நேரடி முதலீடு ரீட்டைல் சில்லறை வர்த்தகத்துல அந்நிய நேரடி முதலீடு நீங்க ரொம்ப உடுமுப்படியா எதிர்த்தீங்க கடைசி வரைக்கும். இன்னமும் அந்த நிலைப்பாடுல உறுதியா இருக்கீங்க, நீங்க இன்னொரு பேட்டியில சொல்லிருந்தீங்க, இஃப் ஐ அம் ரைட். ஆனா பிஜேபி உறுதியா இருக்கு நீங்க சொல்றீங்க, பட் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ்லயே ஹரியானால, மகாராஷ்டிரால, உங்களுடைய ஜம்மு காஷ்மீர்ல, ஆந்திர பிரதேசம், உங்களுடைய கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசம், எல்லா இடத்துலயுமே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களையும் பிஜேபியோட கூட்டணிகள் ஆளக்கூடிய மாநிலங்களையும் சில்லறை வர்த்தகத்துல அந்நிய நேரடி முதலீடு அமலில் இருக்கிறது. அப்போ உங்களுடைய எதிர்ப்பு என்னாச்சு? அமல் எப்படி இருக்குங்கிறீங்க? அங்க அவங்க என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஹரியானால, மகாராஷ்டிரால, ஜம்மு காஷ்மீர்ல, ஆந்திர பிரதேசல. அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் யூபிஏ கவர்மெண்ட் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஹரியானாலையும் மகாராஷ்டிராலையும் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது
ஆந்திர பிரதேஷ்லயும் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப கவர்மெண்ட் மாறி இருக்கு. அங்க இப்ப இருக்கிற நிலைமை எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனா ஸ்டேட்டஸ் கோனா நாங்க எஃப்டிஐ கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட் ஒன்னு இஷ்யூ பண்ணோம். அதுல என்ன சொன்னோம், நாங்க அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் மூலமா வந்த எஃப்டிஐ இன் மல்டி பிராண்ட் ரீட்டைல் ஸ்டாண்ட்ஸ் ஆஸ் இட் இஸ். ஆனா எங்களோட ஸ்டேட்டட் பொசிஷன் என்னன்றத கிளியரா சொல்லிருக்கோம். சோ இப்போ யாரோ புதுசா அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா அதை எப்படி டீல் பண்ணுவோன்றது எங்களோட பொறுப்பா இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற ஸ்டேட்டட் பொசிஷன் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் வாஸ் ரிலீஸ்ட். அது கூட பார்லிமெண்ட் லெஜிஸ்லேஷன் மூலமா இல்ல, இட்ஸ் an எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர். அது ஸ்டேட்டட் பொசிஷன் சொல்லிருக்கோம். பிஜேபி அதனால அங்க இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்குன்னு நீங்க சொல்ல வேணாம், அங்க இருக்குது எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் இருக்கு. சோ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களையும் இப்ப வந்திருக்க மாநிலங்களையும் புதுசா ஏதாவது அந்நிய நேரடி முதலீடு நிறுவனங்கள் வந்தா நாங்க அலோவ் பண்ண மாட்டோம், அப்படி புரிஞ்சுக்கலாமா? பிகாஸ் எங்களோட மேண்டேட்ல இருக்கு. அது அவங்க இம்ப்ளிமெண்ட் எப்படி பண்ணுவாங்கன்றது அவங்க ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் வரும் பதில். இல்ல நான் பிஜேபியோட ஸ்டாண்ட் படி அங்க நீங்க இருக்குன்னு சொன்னதுக்கு நான் சொல்றேன், அங்க என்ன இருக்கு, காங்கிரஸ் ஆளுமையில இருக்கும்போது இருந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் கண்டினியூ ஆகுது. இன்னைக்கு புதுசா வந்திருக்காங்க பிஜேபி பவர்ல அந்த ஸ்டேட்ஸ்ல. நான் கேக்குறேன், அங்க புதுசா வெளிநாட்டு நிறுவனங்கள் நேரடி முதலீட்டுக்கு வந்தா யூ வோன்ட் அலோவ் தம். அது எஸ், பிகாஸ் தட்ஸ் a mandate. ஓகே. அதே மாதிரி மேக் இன் இந்தியா கடுமையா ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய பர்சனலா பாத்துட்டு இருக்கிறார். அதுல ஏதாவது கெயின் கிடைச்சுன்னு நினைக்கிறீங்களா? அவருடைய ஃபாரின் ட்ரிப் மூலமாவும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஒரு ஈர்க்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவர் போன ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து வந்த எஃப்டிஐ. இந்த 40% பெர் ஆனம் கானதா இல்லாட்டி இந்த குவார்டர் கானதா? அவர் போய் விசிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கண்ட்ரில இருந்து வந்த எஃப்டிஐ பத்தி நான் பேசுறேன். அதோட டோட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவர் போயிருந்த ஒவ்வொரு கண்ட்ரியோட டோட்டலையும் போட்டீங்கன்னா இந்த டேட்டா நாங்க ரிலீஸ் கூட பண்ணிருக்கோம். அதனால பிரைம் மினிஸ்டர் மேக் இன் இந்தியா அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் போன போது ஒவ்வொரு விசிட்ல இருந்தும் வந்த குட்வில் அண்ட் அதனால வரக்கூடிய எஃப்டிஐ கண்டினியூஸா 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல முதலீட்டாளர் மாநாடு நடந்த போது நீங்க இது ஒரு நல்ல ஸ்டேட், இது நிறைய வளர்ச்சி பாதையில வந்துட்டு இருக்கு, இந்தியாவில் எல்லா இடத்துலயும் முதலீடு பண்ணுங்க, தமிழ்நாடு ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். தமிழ்நாடுடைய அட்வான்டேஜ் நீங்க என்ன நினைப்பீங்க? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பார்க்கும்போது இங்க இந்த மாதிரி பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லி நீங்க தமிழ்நாடு அட்வான்டேஜா நீங்க என்ன நினைப்பீங்க? தமிழ்நாடு ஃபார் வெரி லாங் டைம், ரொம்ப வருஷ காலங்களாக மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டா இருந்திருக்கு. இப்ப நீங்க இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, ஹரியானா, தமிழ்நாடு, இந்த 4 ஸ்டேட்ஸும் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் முதல்ல இருந்து. அதுல இப்போ தமிழ்நாட்டுல அதோட இல்லாம தமிழ்நாட்டு இன்னும் வேற அட்வான்டேஜஸ் சொன்னா கரையோர பகுதி போர்ட்ஸ் இருக்கு, சென்னை, தூத்துக்குடி மாதிரி போர்ட்ஸ் இருக்கு. அதனால இன்டர்நேஷனல் கார்கோ வந்துட்டு போறதுக்கான வசதிகள் இருக்கு. அதே மாதிரி இங்க ஸ்கில்டு மேன் பவர், இளைஞர்கள் நிறைய வேலை வாய்ப்பு வேணும்ன்றதுனால கொஞ்சம் ஸ்கில் செட்ஸ் அக்வயர் பண்றாங்க. அதே மாதிரி இங்க தொழில்நுட்பம் முதல்ல இருந்து இருந்ததுனால இங்க வேலை வேணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த உற்சாகம் முதல்ல இருந்து இருந்தது. கம்பெனிகளும் நம்மளுக்கு நல்ல வேலை பண்ணக்கூடிய இளைஞர்கள் வேணும்ன்றதுனால அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அவங்களும் ரெடியா இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு எக்கோசிஸ்டம் நல்லபடியா இருக்கு. அதனால மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டா தமிழ்நாடு முதல்ல இருந்து திகழ்ந்துட்டு இருக்கு. இன்னும் வாய்ப்பு இருக்கு. 2,42,000 கோடி ரூபாய்க்கு MOU சைன் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இது நம்ம நேஷனல் வைடா நம்ம பார்க்கும்போது இது பிசினஸா கன்வெர்ட் ஆறதுக்கு, அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆறதுக்கு 10 to 15% தான் ஆவரேஜாவே இருக்குது. இத அந்த இன்வெஸ்ட்மெண்டா கன்வெர்ட் ஆறதுக்கான ரேஷியோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன சேலஞ்ச் இருக்கும் தமிழ்நாடுக்கு? முதல்ல கிளியரன்சஸ் சீக்கிரம் நடக்கணும். இவங்களுக்கு எங்க லேண்ட் வேணுமோ அங்க லேண்ட் கிடைக்கணும். அவங்க செட்டப் பண்றதுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அங்க உடனடியா அவங்களுக்கு வேணுங்கிற ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கணும். சில இடத்துல கலெக்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மெதுவா டெக்ஸ்டைல் அப்படின்னா கோயம்புத்தூர் அப்படின்னு இருக்கு. கோயம்புத்தூர்ல என்ன அட்வான்டேஜ், நீங்க டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டு அங்க என்ன செட்டப் பண்ணணும்னு விரும்பினாலும் அதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுக்கு தேவைப்படக்கூடிய வேலை என்ன மாதிரி ஒர்க்கர்ஸ் வேணுமோ அவங்க கிடைப்பாங்க. அதே மாதிரி சர்வீசிங் பண்றது, உங்க மிஷின் பாழ் அடைஞ்சிருச்சுன்னா அது சர்வீஸ் பண்றதுக்கான இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அங்க பார்ட்ஸ் கிடைக்கும். சோ காமன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிளியர் ஆயிடும். சூவேஜ் டிஸ்போசல், இப்ப இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் வருது, அதுல இருந்து வரக்கூடிய வேண்டாத கழிவுகளை கிளியர் பண்றதுக்கோ அதை எங்கிருந்து அனுப்பணும் இல்ல அதை டிஸ்போஸ் பண்றதுக்கான வழிவகைகள் இருக்கணும். இது கவர்மெண்ட் மூலமா காமன் ஃபெசிலிட்டியா பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனி தனக்கோசம் செப்பரேட்டா இந்த கழிவு நீரை ட்ரீட் பண்றதுக்கான செலவு அவங்க ஒவ்வொருத்தரும் போட வேண்டிய தேவையில்லாம ஒரு காமனா கிரியேட் ஆயிடும். அது கவர்மெண்ட் செலவுல வாச்சுன்னா அந்த அளவு அவங்களோட செலவு குறையும். சோ இந்த மாதிரி காமன் ஃபெசிலிட்டி கிரியேஷன், சர்வீசிங், அந்த சூழ்நிலை
அதுக்கு வேணுங்கிற இளைஞர்கள் அங்க வேலைக்கு கிடைக்கணும். இதெல்லாம் கவர்மெண்ட் ஒரு ஐடியாவோட பண்ணிட்டுனா சீக்கிரமா மெட்டீரியலைஸ் ஆகும். அதோட இல்லாம ரோடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிசிட்டி, அவங்களுக்கு வேணுங்கிற சப்ளை கிடைக்கணும். 24/7 குவாலிட்டி பவர் கிடைக்கணும். ஏதோ பிளக்சுவேஷனோட கிடைச்சா. சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தி இப்ப சொல்லும்போது அதிகமா எல்லாரும் விமர்சனிக்கக்கூடிய விஷயம் சான்ஸ்கிரிட்டையும் ஹிந்தியும் ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு. அது வந்து தமிழ்நாடு வந்து ஹிந்தி எதிர்ப்புல எவ்வளவு தீவிரமா இருந்த மாநிலங்கிறது தெரியும். இன்னைக்கு வந்து கால மாற்றத்துல ஹிந்தியை வந்து தன்னாலே படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ அவரவர் விருப்பப்பட்ட மொழி அவங்க படிச்சு போட்டுங்கிற இல்லாம அதை வந்து ஒரு மத்திய அரசு அதை திணிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த தேசிய ஹிந்தி நாளுக்கான இதுல கூட பிரைம் மினிஸ்டர் பேசும்போது சரி, ஐக்கிய நாடுகள் சபையில வந்து ஹிந்தியை வந்து ஒரு லாங்குவேஜ் அபிஷியல் லாங்குவேஜா கொண்டு வரணும் சொல்லி இதெல்லாம் வந்து ஒரே நம்ம இந்தியா மாதிரி ஒரு பன்முகப்பட்ட மொழி இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு லாங்குவேஜ் மட்டும் ப்ரொஜெக்ட் பண்றது சரியான விஷயமா? ஒரு லாங்குவேஜ் ப்ரொஜெக்ட் பண்றதா நான் என்னோட அசஸ்மெண்ட் இல்ல. ஏன்னா இல்ல ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படிங்கறது கரெக்ட் இல்லைங்க. அத பத்தி இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரும்போது உடனடியா சரியான பதில் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்ககிட்ட இருக்கு. நான் அதையும் ஒத்துக்கிறேன். ஆனா ஹிந்தியை திணிக்கிறோன்றது மாத்திரம் கரெக்ட் இல்ல. நாங்கெல்லாம் இருக்கோங்க, எங்க மேல யாரும் திணிக்கலீங்களே. ஹிந்தியை திணிக்கிறாங்கன்றதுனால இங்க வந்து ஒண்ணு தமிழ் படிக்காத ஹிந்தி தான் படின்னு சொல்லி, அதனால இல்ல உங்களுக்கு ஒரு தேவை ஏற்பட்டா நீங்களே தானா முன் வந்து ஹிந்தி கத்துப்பீங்க, கத்துக்கலாம். யாரும் தமிழ்நாட்டுல அந்த நிலைமை வந்திருக்குன்றத கேட்கறதுக்கே எனக்கு ஆனந்தம். நான் உங்களுக்கு அதை நான் திருப்பி சொல்றேன். ஏன்னா இதே தமிழ்நாட்டுல வளர்ந்தவதான் நானு. இதே தமிழ்நாட்டுல ஹிந்தி படிக்க விடாம வயலண்டா நிறுத்தின காலம் இருந்திருக்கு. அந்த காலத்துல நான் வளர்ந்தவதான் இங்க நான். இல்ல அத வந்து அதுதான் மேட்டர். அதாவது ஹிந்தி படி அப்படின்னு சொன்னா எதுக்குறதுக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு யாரும் இல்ல. ஹிந்தி படிச்சாகணும்னு சொன்னா ஏத்துக்கிறதுக்கு யாரும் தேவையில்ல. அது நீங்க மாத்திரம் இல்லைங்க, எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் இன்னைக்கு மகாராஷ்டிராக்காரனும் கர்நாடகாக்காரனும் கேரளாக்காரனும் யாருமே இன்னொரு மொழியை திணிச்சா ஒத்துக்க மாட்டாங்க. இங்க நான் திணிக்கிறது இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் திணிக்கிறது இல்லன்றது நான் ஒரு அஷூரன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க யாரும் திணிக்க முயற்சிக்கல. ஆனா தமிழ்நாட்டுல வயலண்டா எதிர்ப்பு தெரிச்ச காலத்துல இருந்த நானு இன்னைக்கு நான் டெஃபினட்டா சொல்லுவேன், இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மென்டல் பிளாக் ஹிந்தி பேசுறதுக்கு முடியாது. ஏதோ துண்டு துண்டா இங்கேயும் அங்கேயுமா பேசுவேன் இருக்கும். பட் அதனால நஷ்டம் அடைஞ்சது நானு. இன்னைக்கு நான் தமிழை விட்டுட்டேன்னு நீங்க சொல்ல முடியாது. தாய்மொழி தமிழ் மீது எனக்கு இருக்கக்கூடிய பற்ற பத்தி நீங்க யார் வேணா கேளுங்க. ஆனா தமிழை விட்டேன் நானு. இல்ல நீங்க தமிழ் நான் இன்னைக்கு தமிழையும் இந்தியால வேற வேற மொழிகள் இருக்கிறதுல அபிஷியலாக 22 லாங்குவேஜ் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரில ஹிந்தி படிக்கலன்னா லாஸ் அப்படிங்கிற என்ன ஏற்படுறதே சரியா? ஹிந்தி மற்ற மொழிகள்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணப்படல, ஹிந்தி தான் ஒரே காமன் லாங்குவேஜ். ஹிந்தி படிக்கலன்னா லாஸ்ன்னு கூட நான் சொல்லல. நீங்க அந்த திருப்புதல் கூட பண்ண வேணாம். இல்ல பிரைம் மினிஸ்டரே சொன்னாரு, நான் வந்து என்னுடைய தாய்மொழி வந்து குஜராத்தி, நான் வந்து உத்தரப்பிரதேசல இருந்து வரக்கூடிய வியாபாரிகளுக்கு டிவி தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள்ட்ட ஹிந்தி படிச்சுட்டேன். நான் ஹிந்தி படிக்காம போயிருந்தா என்ன ஆயிப்பேன்னு என்னால கற்பனையே பண்ண முடியலன்னு அதே விஷயத்துல சொன்னார். அவர் வந்து ஹரியானால, பஞ்சாப்ல, உத்தராகண்ட்ல, ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஒரு பிரச்சாரக்கா வேலை பார்த்த நாட்களும் இருக்கு. அன்னைக்கு அவர் குஜராத்ல இருந்து வந்து அந்த இடத்துல ஏதோ கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சு பொழைச்சு அங்க வேலை பார்த்துட்டு இருந்தார். வேற என்ன பிரச்சாரக் RSS பிரச்சாரக்கா சேவை பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு அது கை உதவிச்சு. இட் கேம் ஆஃப் ஹெல்ப் ஃபார். அந்த கான்டெக்ட்ல பேசினத நம்ம உடனே பாத்தீங்களா அவரு ஹிந்தி கத்துக்கலன்னா நஷ்டப்பட்டிருப்பாருன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு திருப்ப வேண்டாம். இல்ல இது திசை திருப்பதற்கான முயற்சி இல்ல. அதாவது தமிழ் வந்து தமிழ் படிச்சுட்டு இந்தியாவில தான் தமிழ்நாடு இருக்குது. சோ வெறும் தமிழ் மட்டும் படிச்சுட்டு என்னால எங்கனாலும் சர்வே பண்ண முடியுங்கிறதா நான் IAS எக்ஸாம் தமிழ் எழுத முடியும். அந்த மாதிரி 1-2 வாய்ப்பு வச்சு ஐ கேன் சர்வை எனிவேர். அப்படிதான் இருக்கணும். தமிழ் மட்டும் படிச்சா பத்தாது, ஹிந்தி படிச்சாங்கிறத கொண்டு வந்து போகும்போது எனக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த மென்டல் பிளாக் எனக்குள்ள உள்ள கொண்டு வந்துருவீங்கல்ல, நான் ஹிந்தி படிக்கலன்னா ஐ கான்ட் மேனேஜ் அப்படிங்கிற நிலைமை நீங்க நான் கொண்டு வரலையே. நான் கொண்டு வரதா நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டாங்க, அது என் குற்றம் இல்லையா? இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா ஹிந்தி திணிப்புக்கு எந்த விதமான முயற்சி நடக்கலன்றத நான் கவர்மெண்ட்ல இருக்கிறதுனால தைரியமா சொல்றேன். நீங்க எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க எந்த விதத்துல நாங்க திணிச்சிருக்கோம். இல்ல ஐக்கிய நாடுகள் சபைக்கு இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கோரிக்கை வைக்குது, நீங்க வந்து UN அபிஷியல் லாங்குவேஜ்ல ஹிந்தியை சேருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியா வந்து ஹிந்தி மொழி பேசக்கூடிய நாடு கிடையாது, ஹிந்தி மொழியும் பேசக்கூடிய நாடு. அப்ப ஒரு மொழியை இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா அங்க என்ன வரும்? இந்தியா அப்படின்னா ஹிந்தி அப்படின்னு ஒரு என்ன வரும்? இல்லைங்க, நான் அந்த ஆர்குமெண்ட்டுக்கு அவ்வளவு தூரம் கூட போல. அவங்க ஹிந்தியை தான் கொண்டு போய் UN வைப்பேன், மீதி பாஷையை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லல, வைக்க மாட்டேன்னு சொல்லல. இல்ல ரெக்வஸ்ட் நம்ம பண்ணோம். இப்ப நம்ம வந்து யோகா பண்ணது வந்து யாரும் எதுக்கல, அது வந்து ஒரு நம்முடைய இந்தியாவோட பாரம்பரியம் சொல்லலாம். ஆனா ஒரு மாறி மாறி இருக்கக்கூடிய இடத்துல இல்லைங்க, ஒரு நிமிஷம். எனக்கு யோகாவை யாரும் எதிர்க்கலன்னு நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரும் எதிர்க்கலன்ற நம்பிக்கையும் இருக்கு. ஆனா அப்போ கேள்வி கேட்டாங்க, ஏன் யோகா ஹிந்துத்துவ நீங்க திணிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. அப்போ ஆரம்ப கட்டத்துல இருந்த சில கிரிட்டிசிசம்க்கு நாங்க பதில் சொல்லிட்டு தான் இருந்தோம்.
அதனால எது மோடி அவர்கள் பண்ணாலும் இது ஏதோ ஒரு பெரிய அஜெண்டாவோட பண்றாரு அப்படிங்கிற அந்த எண்ணம் கொஞ்சம் மாறிடுச்சுன்னா ஓப்பனா டிஸ்கஸ் பண்றதுக்கு அவர் எதுக்காக பண்றாரு, ஏன் பண்றாரு, இதுல என்ன அப்படிங்கறது கொஞ்சம் ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணா நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இந்துத்துவாவை மோடி கொண்டு வரான்னு சொல்லி எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்றீங்க. இப்ப மாட்டுக்கறியை திங்கிறதுக்கான மாட்டுக்கறி விக்கிறதுக்கு திங்கிறதுக்கு கொண்டு வரதுக்கான பேன் 4 நாள் 6 நாள் மும்பைல கொண்டு வந்தபோது, மகாராஷ்டிரால கொண்டு வந்தபோது அதை முதல்ல எதிர்த்த கட்சி சிவசேனா. ஒரு நிமிஷம் கேளுங்க, நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க ரொம்ப சீனியர் ஜேர்னலிஸ்ட், நிறைய ஆராய்ச்சி பண்ணி பேப்பரா கையில வச்சுக்கிட்டு பேசுற ஜேர்னலிஸ்ட். எஸ், அண்ட் யூ டூ தட் ஃபார் எவ்ரிபடி. பட் உங்களுக்கு தயவு பண்ணி நான் உங்களோட இந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய விஷயத்தை நான் ஆட் பண்றேன் உங்களுக்கு. இது இப்ப கொண்டு வந்தப்பட்ட சட்டம் இல்ல. பீஃப் மாத்திரம் இல்ல, எதுவுமே எந்த மாംசமும் விற்க கூடாது அந்த ஜெயின் ஃபெஸ்டிவல் டைம்ல அப்படிங்கிறது எப்போல இருந்தோ இருக்கக்கூடிய. காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தபோது நடந்துச்சு, தமிழ்நாட்டுல ஓடிட்டு இருக்கு. நம்ம வள்ளலார் பிறந்ததுக்கும் நான் கேட்கிறேன், ஜம்மு காஷ்மீர்ல கோர்ட் மூலமா கூட சொல்லிருக்கிறேன். நான் கேட்டது, என்னுடைய கேள்வி நீங்க சரியா கொண்டு திரும்ப சொல்ல பாக்குறேன். நான் கேட்டது நீங்க இந்துத்துவா திணிக்கிறீங்கன்னு சொல்லல, நீங்க இந்துத்துவாவை திணிக்கிறதா சிவசேனா சொல்லுது, உங்களுடைய கூட்டணி கட்சி. அதுக்குதான் சொல்ல வரேன். இது வேற யாரா சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் சொல்லலாம். நீங்க சிவசேனா இஸ் அப்ஜெக்டிங். நான் அதுக்குதான் ஒரு ஃபண்டமெண்டல் ஃபேக்ட் உங்களுக்கு சொல்றேன். அவங்களுக்கு தெரியாதா இந்த ஃபண்டமெண்டல் ஃபேக்ட்? இது காலம் நீங்க அவங்கள கேட்கணும் அந்த கேள்வி. ஏயா இது எப்போல இருந்தோ இருந்த சட்டம் தானே, இப்ப எதிர்க்கிற உங்களோட கூட்டணி கட்சிக்காரனையும் எதிர்க்கிற நீ. இப்ப கூட்டணி காரன் ஸ்டேட் முழுக்க ஆளுமையில் இருக்கிறான். அந்த முனிசிபல் கார்பரேஷன்ல மாத்திரம் இல்ல, அந்த முனிசிபல் கார்பரேஷன் ஒரு முனிசிபல் கார்பரேஷன்ல அந்த மாதிரி 2-3 முனிசிபல் கார்பரேஷன் மகாராஷ்டிரால அந்த சட்டத்தை கொண்டு வருது. முனிசிபல் கார்பரேஷன் லெவல்ல இருக்கக்கூடிய கட்சியோட பார்ட்னரா இருந்த கட்சி கூட இருக்குதாங்க. அதனால இந்த கேள்வி என்ன கேட்கறத விட காங்கிரஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க மூவ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி என்னோட அங்க நேயர்கள் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சரியா பதில் கொடுக்கறேனான்னு கூட அவங்களும் பாப்பாங்க. நீங்க பிரமாவா கொடுக்குறீங்க, அந்த பதில் முழுமையா கொடுக்கறது கொடுங்க. என்ன இல்ல இப்ப காங்கிரஸ் இந்த கேள்வி வச்சிருந்தாங்க அப்படின்னா இது பொலிட்டிக்கல் மோட்டிவேட் நானும் கூட சந்தேகப்படுவேன். உங்களுடைய கூட்டணி கட்சி வைக்கும் போதுதான் ஒண்ணு உங்களுக்குள்ள தகராறா இல்ல சீரியஸா நீங்க அந்த மாதிரி விஷயம் பண்ணலாம். உங்களுடைய கூட்டாளி எங்களுக்கு கலவரம் இருந்து தகராறு இருந்தா ஆனந்தமா ஒரு 4 கேள்வி கேட்கலாம், நீங்க முயற்சி பண்ணலாம். கலவரம் இல்ல, தகராறு இல்ல. ஆனா அந்த கேள்வி ஏன் கேட்கறாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த சட்டத்தை பற்றி இப்ப எதுக்கு கேள்வி கேட்கறாங்கன்றது நீங்க தான் மீடியா கேட்க முடியும், நான் கேட்க கூடாது. தமிழ்நாட்டுல பிஜேபி பிஜேபி மட்டும் ஆல் பார்ட்டிஸ் வித்தின் அ பேன் ஆஃப் ஒரு 8 to 9 months அசம்பிளி எலெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ண போது 2014 பாராளுமன்ற தேர்தலை விட ஒரு குருஷியலான விஷயமா இந்த அசம்பிளி எலெக்ஷன் உங்களுக்கு நினைக்கிறேன். பிஜேபி தமிழ்நாட்டுல எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். மத்தியில பாஜக ஆட்சிக்கு வந்தோடனே தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு நிறைய விமர்சனங்கள்லாம் ரெண்டு பக்கம் இருந்தபோது பிஜேபியோட ஸ்டாண்ட் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எங்க இருக்கு? வேர் இஸ் அ பார்ட்டி? அவங்க எந்த பொசிஷன்ல இருக்காங்க? யாரும் அலையன்ஸ் தேடிட்டு இருக்கோமா, இல்லாட்டி தனியா போட்டியிட போறோமா? இது என்ன கிளாரிட்டி பண்றது? முதல்ல கட்சி தமிழ்நாட்டுல பரவலா மக்களோட இஷ்யூஸ் எடுத்து அத ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவா பண்ணி மக்களுக்கு நாங்க இருக்கிறோம் ஒரு கட்சியா, உங்களுடைய குறை நெருகளை தீர்க்கறதுக்கு நாங்க ஒரு ரூலிங் பார்ட்டியா வரதுக்கான கெப்பாசிட்டி எங்க கிட்ட இருக்குன்றதுக்கான முயற்சி இப்ப நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் மக்களுடைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட இஷ்யூஸை ரேஸ் பண்ணி நிறைய ரெஸ்பான்ஸ் மீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்களோட மெம்பர்ஷிப் டிரைவ் நல்ல சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு. அது தெரியும் உங்களுக்கு. ஒரு புரட்சிகரமான மொபைல் மூலமா நடத்தப்பட்ட ஒரு மெம்பர்ஷிப் டிரைவ்னு. எல்லாரோட மொபைல் நம்பரும் அவங்களோட அட்ரஸும் மூலமா தான் மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஏதோ நாங்க ஒரு லிஸ்ட் எழுதி கை கொடுத்துட்டு இவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி நீங்க ஒவ்வொருத்தரையும் வெரிஃபை பண்ணலாம். அந்த நம்பர் பெரிய, நீங்க சொன்ன புரட்சியோட அந்த நம்பர் ரொம்ப பெரிய புரட்சியா இருந்துச்சு. 35 lakh 35 லட்சம் அப்படின்னு சொல்லி. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பற்றி எப்போதும் கூட அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடிய மீடியா இருக்கும்போது அந்த நம்பர் உங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா எங்களுடைய ஒர்க்கர்ஸ் எல்லாரும் கிராமமா போய் பண்ணிருக்காங்கன்றதுனால எங்களுக்கு அது ஆச்சரியமா படல. ஆனா அந்த எங்களோட மெம்பரை சேர்ந்த ஒவ்வொருத்தரையும் இப்ப ஒரு சம்பர்க் அபியான் ஒரு மூவ்மெண்ட் மூலமா எல்லாரையும் திருப்பி நாங்க கான்டாக்ட் பண்ணி அவங்கள எங்களோட பார்ட்டியோட ஐடியாலஜி ஒரு ட்ரைனிங் கொடுத்து அதை ஃபெமிலியரைஸ் பண்ணி அவங்கள எங்களோட கூட சேர்த்துக்கிட்டு வாங்கம்மா புதுசா மெம்பர்ஸா இருக்கீங்க, எங்களோட சேர்ந்து பார்ட்டி பர்சன் ஒர்க் பண்ணுங்கன்னு எடுத்துட்டு வர முயற்சியில நடந்தது. உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல 5.5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி ஓட்டு மட்டும் வாங்கிட்டாலே ஒரு ஆட்சிக்கு வந்துட முடியுங்கிற மாதிரி நிலைமை. நீங்க இன்னைக்கு தேதியிலே 35 லட்சம் வாக்காளர்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க தான் நம்பர் 2 பார்ட்டியா இருக்கணும் தமிழ்நாட்டுல. முயற்சி பண்ணுவோம்.
இல்ல இந்த நம்பர் இஸ் ஃபேக்ட்னா நீங்க தான் இருந்திருக்கணும். இப்ப ஆல்ரெடி நீங்க எக்ஸிஸ்டிங்ல நம்பர் 2 ஆயிருக்கணும். நீங்க பார்க்கலாம், நீங்க எலெக்ஷன் டைம்ல பேசுங்க. இப்ப உங்களுடைய அலையன்ஸ் கட்சியில உங்கள்ட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு 365 டேஸ் பிஃபோர் பாட்டாளி மக்கள் கட்சி உங்களோட இருந்தாங்க, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எம்டிஎம்கே உங்களோட இருந்தாங்க, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக உங்களோட இருந்தாங்க. பாமக வெளியே போச்சு, மதிமுக வெளியே போச்சு, தேமுதிக இருக்கா இல்லையான்னு தெரியல. நம்மகிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு பிஜேபி ஏதாவது யோசிக்குதா? நம்முடைய பார்ட்னர்ஸ் பூரா வெளியே போறாங்களே. ஸ்டேட் பார்ட்டி அவங்களுடைய நிலை, அவங்களுடைய கடினமான உழைப்பு, இதுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இங்க வேற ஏதாவது மாறுதல் ஆயிருந்தா, எனக்கு தெரிஞ்சு மாறுதல் பெருசா ஒன்னும் ஆகல. பட் நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவு டீடைல் ஏதாவது ஆயிருந்தா ஸ்டேட் பார்ட்டி அதை அனலைஸ் பண்ணும். இல்ல பிஎம்கே இஸ் நாட் வித் யூ உங்களுக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்டேட் பார்ட்டி அவங்களுடைய இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அவங்களுடைய வியூ பாயிண்ட் நான் கேட்காம பதில் சொல்ல முடியாது. சோ இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குன்னு யூ அட்மிட். இல்ல நீங்க சொல்றதை வச்சுட்டு அவங்க ஏதாவது இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும்னா பண்ணிட்டு எனக்கு சொன்னாங்கன்னா தென் ஐ கேன் ரெஸ்பாண்ட். உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஃபேக்ட் வந்து தெரியும் நான் நினைக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோட இல்ல, which is a very fact. அவங்களுடைய சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி they are moving ahead. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு தனி அலையன்ஸ் வந்து மக்கள் நல கூட்டணியும் தனி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி they are moving away. அது தனியா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாஜக கூட்டணி அவங்க ரெண்டு பேரும் இல்லங்கிறது ஒரு வெல் நோன் ஃபேக்டர். அரசியல் தெரிஞ்ச அத்தனை பேருமே தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்ல தெரிஞ்சாலுமே நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய ஸ்டேட் பார்ட்டி அதை பத்தி எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நான் உங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா அப்ப கொடுப்பேன். கொடுத்தா கூட இன்ஃபர்மேஷன் மீடியாவோட ஷேர் பண்ண வேண்டிய தேவை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. நான் உங்களுடைய பதில் சொல்ல வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய உரிமை தான், உங்களுடைய டியூட்டி கிடையாது. நான் நல்லா புரிஞ்சிருக்கேன். ஆனா என்ன கேள்வினா, உங்களுக்கு இப்ப பிஜேபி கூட இருந்தவங்க ஒவ்வொருத்தராக வெளியே போறாங்க. மகாராஷ்டிரால கூட்டணி கட்சி விமர்சனம் பண்ணுது, தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி கட்சி வெளியே போகுது. சம்திங் ராங் வித் பிஜேபி. இல்லைங்க, ஒவ்வொரு தினமும் நீங்க அந்த டைமென்ஷன் கொடுக்கவே தேவையில்லை. நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். கூட்டணி கட்சி விட்டுட்டு போயிட்டாங்க, உங்களை என்ன நிலைமை இருக்குமோ அப்படின்னு. அதுவும் நிதிஷ்குமார் மாதிரி ஒரு தலைவரே உங்களை விட்டுட்டு போயிட்டாரு. ஜேடியு பீகார்ல உங்க நிலை என்னங்க? இன்னைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஒப்பீனியன் போலோட ரிசல்ட்டும் பாருங்க. பீகார்ல இன்னைக்கு நிதிஷ்குமாரை விட இன்னும் முன்னாடியில் இருக்கக்கூடிய பார்ட்டி பிஜேபி. அதனால நீங்க அலையன்ஸ் பார்ட்னர் ரூட்ல இருந்து எங்களை அசஸ் பண்ண பாத்தீங்கன்னா உங்களோட அசஸ்மெண்ட். ஆனா என்னோட பார்ட்டி பீகார்ல பார்ட்டியோட பிரசன்ஸ். நீங்க அலையன்ஸ் பத்தி பேசுறீங்க, அலையன்ஸ் பத்தி பேசும்போது நான் உதாரணம் கொடுக்குறேன். இல்லதான் நீங்க கம்பேரிட்டிவ் பார்க்கணும், கம்பேரிசன் சரியானதா இருக்கணும் இல்லையா? இப்ப நீங்க தமிழ்நாடையும் கேரளாவையும் ஒப்பிட்டீங்கன்னா நான் அட்மிட் பண்ணிப்பேன், ரெண்டு இடத்துலயுமே பிஜேபி எந்த ஸ்டேட்ல இருந்து பார்க்கணும். பீகார்ல வந்து பிஜேபி ரூலிங் பார்ட்டியா இருந்த ஒரு பார்ட்டி. அங்க வந்து அவங்களுடைய கவர்மெண்ட்ல யூஆர் எக்ஸிஸ்டிங் தேர், ரொம்ப ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் இருக்குது, பார்லிமெண்ட்ல ஜெயிச்சிருக்கீங்க. உங்க பதில் ஆக்சுவலா நீங்க என்ன சொல்ற அலிகேஷன் உங்களுக்கு மீதே வருது. ரூலிங் பார்ட்டியில இருக்கிற கட்சியை விட்டே போயிட்டாங்க. அப்ப டேமேஜ் ஒண்ணு ஜாஸ்தியா இருக்குமா குறைச்சலா இருக்குமா? அது ரிசல்ட் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. சைக்கலாஜிக்கலி ஐயோ நீங்க ரூலிங் பார்ட்டியில இருந்தவங்கள உங்களே விட்டுட்டு போயிட்டாருங்க, அவர் தாங்க இப்ப ஆட்சியில இருக்காரு, அவர் தாங்க சீஃப் மினிஸ்டர், இப்போ உங்க பார்ட்டி வீக் ஆயிடலீங்களான்னு கேட்க மாட்டாங்களா? அதனால கம்பேரிசன்றது நீங்க கேரளாவோட கம்பேரிசன், கேரளாவோட நான் எங்க கம்பேர். பிஜேபி வந்து பீகார்ல ஜெயிக்குமா இல்லையாங்கிறதுக்கே நான் போல. ஏன் அப்படின்னா நான் என்ன பாக்குறேன், அங்க உங்களுடைய ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் அங்க இருக்குது. தமிழ்நாட்டில் இட்ஸ் க்ரோயிங் பார்ட்டி, யூ ஹேவ் டு அட்மிட் தட். நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் வச்சுட்டு தான் நீங்க வந்து 40 சீட்ல 3 சீட் நம்ம எடுக்க முடிஞ்சது. எம்எல்ஏ சீட்ல எவ்வளவு எடுக்க முடியும், இண்டிபெண்டா நீங்க போட்டு எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு பார்வை வைப்பாங்க. சோ இங்க உள்ள கூட்டணி உங்களுக்கு போகுது அப்படிங்கும் போது அதுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்கு. இட்ஸ் ஆல் ரைட். எங்க பார்ட்டி தன்னோட ஸ்ட்ரென்த்ல நல்ல பலத்தோட இருக்கும்போது எங்களுக்கு அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் வருவாங்க. இதுக்கு முன்னாடி மே 2014 பிஜேபியோட கூட்டணி அவன் ஏன் வைப்பாங்க அப்படின்னு மீடியாவே எங்களை கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப கூட்டணி எப்படி வந்துச்சு? அதனால ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் நியர் த டைம் என்ன ஆகுதுன்றது பார்க்கணும். நம்ம அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான உடன்பாடு, சமன்பாடு, புரிதல் எந்த அளவுல இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிஜேபி, ஸ்டேட் கவர்மெண்ட்ல எந்த பார்ட்டி கவர்னன்ஸ் இருக்கோ அவங்களோட ஒரு ரெஸ்பான்சிபிள் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது டீம் இந்தியான்னு நாங்க பேசிட்டு இருக்கோம். ஸ்டேட்ல எந்த கட்சி பவர்ல இருந்தாலும் இந்தியா முழுக்க டெவலப்மெண்ட் நல்லபடியா நடக்கணும்ன்றதுனால எல்லா ஸ்டேட் கவர்மெண்டோடையும் நாங்க ஒத்துழைச்சு அவங்களோட நல்லபடியா நாடு கவர்னன்ஸ்ல இருக்கணும்ன்றதுனால எந்த வகையில கோஆபரேட் பண்ணணுமோ அந்த வகையில கோஆபரேட் பண்ணிருக்கோம். அந்த ரிலேஷன்ஷிப் தான் இருந்துட்டு இருக்கு. நீங்க சொல்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குமான ரிலேஷன்ஷிப். நான் கேக்குறது பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்குமான ரிலேஷன்ஷிப். பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் இப்போதைக்கு ஒன்னும் ரிலேஷன்ஷிப் இல்ல. தமிழ்நாட்டுல முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதாவை பிரதமர் வந்து வேற ஒரு அபிஷியல் பங்கனுக்கு வரும்போது அவருடைய வீட்டுக்கே புரோட்டோகால மீறி வந்து ஜெயலலிதாவுடைய வீட்டுக்கே போய் பார்க்கிறார்.
இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்கள அரசியல் பார்வையாளர்கள் விட்டுருங்க, பிஜேபி காரங்களுக்கு பாஜக தொண்டர்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். அப்ப இது என்ன சிக்னல் கொடுக்குது? அதிமுக பாஜக கூட்டணி வரப்போகிறது என்பதைத்தான் ஜெயலலிதா மோடி சந்திப்பு ஏற்படுத்துகிறதுங்கிற சந்தேகம் தான் பாஜகவுடைய தொண்டர்களுக்கு வரும். 2012 3வது முறையாக சீஃப் மினிஸ்டரா பதவி ஏற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில நரேந்திர மோடி அவர்கள் அகமதாபாத்ல பெரிய ஸ்டேடியம்ல ப்ரோக்ராம் பண்ண போது அப்பொழுது வந்தாங்க ஜெயலலிதா. ஒரு குட்வில் கெஸ்டர், அதே அளவுக்கு தான் இந்த குட்வில் கெஸ்டரும் பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்கள பார்த்துட்டு போனது. இங்க அலையன்ஸ், அது உங்களுக்கு ஜெயலலிதாவுக்கும் மோடிக்குமான தனிப்பட்ட நட்பு வந்து ரொம்ப காலமா ஓடிட்டு இருக்கு. இவங்களுடைய பதவியேற்பு கூட மோடி வந்திருந்தாரு. அந்த நட்பை நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம யோசிக்கலாம். ஆனா பிரைம் மினிஸ்டர் அபிஷியல் கெப்பாசிட்டி இருக்கும்போது தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி ஏற்படுமா ஏற்படாதாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அங்க வந்து ஒரு சிக்னிபிகன்ஸ் வருது இல்லையா? அந்த கூட்டணி கன்ஃபியூஷன் எங்க இருக்குங்க? அதை பத்தி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா? பேச்சுவார்த்தை நடந்துட்டு அதனால நாளைக்கு ஆகுமோ ஆகாதோ அப்படிங்கிற அந்த நிலைமையா? ஒண்ணுமே இல்லைங்களே. இப்போ அந்த சந்தேகத்தினாலதான், அந்த சந்தேகம்ங்கிறது எங்க இருந்து வருது? காமன் மேன் வந்து பேச ஆரம்பிச்சா சந்தேகம் வரணும், பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா சந்தேகம் வரணும். இப்ப ஒண்ணும் இல்லைங்களே. அதனால சந்தேகம் உற்பத்தி பண்ணி ஐயோ சந்தேகம் இருக்குன்னு எங்க பார்ட்டி ஆளுங்க ஆல்ரெடி டிமோட்டிவேட் ஆயிட்டாங்க. அந்த கன்ஃபியூஷன்ல எங்களோட தொண்டர்கள் யாருமே போய் எதுவுமே வேலை பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்கான். இது இந்த கன்ஃபியூஷனை ஏன் கிளப்பினீங்க அப்படின்னு பிஜேபி கேட்கறத விட நீங்களே சொல்றீங்க அவங்க சீஃப் மினிஸ்டரா இருந்த போதும் அங்க வந்தாங்க, இவரும் வந்து அவங்களோட பதவியேற்புக்கு வந்தாங்க. ஒரு நட்பு, ஒரு குட்வில், அதுதான். அது எங்களோட தொண்டர்கள் சரியாதான் புரிஞ்சுக்கிறாங்க. இல்ல உங்களுக்கு எங்க தொண்டர்கள்ல ஒரு கலக்கம் ஏற்படுத்தணும்ன்றதுனால சில பேர் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ட் மீடியா பர்சன்ஸ் அதுல கன்ஃபியூஷன்ல விடக்கூடாது, அந்த ட்ராப்லவே விடக்கூடாது. 2014 எலெக்ஷன் வந்து ரொம்ப பீக்ல பிரச்சாரம் போயிட்டு இருந்த போது பிரைம் மினிஸ்டர் பத்தி சிஎம் வந்து சொன்னாங்க, அந்த மோடியா இந்த லேடியா அப்படிங்கறத தீர்மானிக்கணும், நான் வந்து ஒரு எக்ஸலன்ட் கவர்னன்ஸ் கொடுப்பேன்னு சொல்லி டைரக்டா தெர் வாஸ் ஏ பொலிட்டிக்கல் விஷயம் இருந்தது. அப்ப அரசியல்ல எதிர் துருவங்கள்ல இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு எண்ணம் பப்ளிக்ல வரும்போது இல்லன்னு சொல்லி நாங்க தனிப்பட்ட நட்பு எங்களுக்கு இருக்குன்னு சொன்னா இது வந்து மத்தவங்க விட்டுங்க. அவங்க வந்து நீங்க பிஜேபி சேர்ந்தாலும் சேரட்டும், ஏடிஎம்கே சேர்ந்தாலும் சேரட்டும், மத்தவங்க. ஆனா பிஜேபியில இருக்கிறவங்களுக்கு இட் வில் லீட் டு சம் கன்ஃபியூஷன்ங்கிறது அது இன்னைக்கு இல்லீங்களே. அந்த வாக்கு சொன்ன சீஃப் மினிஸ்டர் சொன்னதுக்கு முன்னாடி கூட அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்களே. ஓகே, இது இன்னொரு சந்திப்பு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே தேமுதிக தலைவரை விஜயகாந்த சுப்பிரமணிய சாமி வந்து சந்திக்கிறார். இப்போ நீங்க அரசியல்ல கத்தி ஒண்ணு வெட்டு ரெண்டா ஏதோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு. அதே மாதிரி அரசியல் பகைமை இருந்துச்சுன்னா நான் பார்க்க கூட மாட்டேன். உனக்கு உடம்பு நல்லா இருந்தா உங்களை வந்து வாழ்த்த அம்மா நல்லபடியா நல்லா உங்க ஹெல்த் சரியாயிடணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்க வீட்டுல நல்லது கெட்டு நடந்தா நான் வந்து பார்க்க கூடாது, ஏன்னா ஐடியாலஜிக்கலி நீ நானும் பகை. அந்த மாதிரி அரசியல்ல இருந்து நம்ம கொஞ்சம் மாறுதலை பார்க்கணும். அது ஒரு எக்ஸலன்ட் கல்ச்சர். அது வந்து நார்த்ல, அந்த கல்ச்சர் நார்த்ல ஓடுது, எங்க கட்சியில டெஃபினட்டா நடக்குது. அதனால அத உடனே ஐயோ நீங்க ரெண்டு பேரும் வேற வேற கட்சி வேற வேற ஐடியாலஜி எப்படி நீங்க ரெண்டு பேரும் விஷ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம். யூ நோ ஒன் திங் மேம், தமிழ்நாட்டில் 5வது முறையா முதலமைச்சர் ஜெயலலிதா பதவியேற்ற போது பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இன்விடேஷன் இருந்துச்சு, சென்ட்ரல் மினிஸ்டர். பிஜேபியோட ஸ்டேட் நேஷனல் செக்ரட்டரி ஹெச் ராஜாக்கு இன்விடேஷன் இருந்துச்சு. யூ நோ தட் தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் பிரசிடென்ட்க்கு தேர் இஸ் நோ இன்விடேஷன் அட் ஆல். அவங்களுக்கு இன்விடேஷன் இல்லன்னு இவங்க யாருமே நான் போக மாட்டேன்னு சொல்லல, அவங்களுக்கு இன்விடேஷன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு நல்ல, நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒரு நோபல் கெஸ்டர், நம்ம வந்து ஒரு நல்லது பொழுதுக்கு போகணும்னு. தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்ட்க்கு இன்விடேஷனே இல்ல அப்படிங்கும் போது இது பிஜேபியில ஒரே ஒரு ஆளை மட்டும் தனியா தனிமைப்படுத்துற மாதிரி தோணலையா உங்களுக்கு? அதுக்கு நான் ஏன் பதில் கொடுக்கறேன்? எங்க கட்சியில இருக்கக்கூடிய நல் வழக்கங்களை பத்தி நான் பேசினேன். நீங்க கேக்குறது எங்க கட்சிக்காரங்களை நாங்க ஒதுக்கி வச்ச ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தா என்ன நீங்க கேட்கலாம். ஐ ஹேவ் நோ ரோல் டு பிளே இன் தட். அதை பத்தி நான் ஏன் பதில் கொடுக்கணும்? ஏன் பதில் கொடுக்கணும் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய கட்சி வந்து நல்ல ரேப்போர்ட் மட்டும் இல்ல, நல்ல ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்ல, நல்ல புரோட்டோகாலும் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கட்சி. உங்களுடைய கட்சியை சேர்ந்த சென்ட்ரல் மினிஸ்டர், உங்களுடைய கட்சியை சேர்ந்த நேஷனல் செக்ரட்டரி அவங்களோட இன்விடேஷன் இருக்கும்போது அவங்க ஒரு வார்த்தை நம்முடைய ஸ்டேட் பிரசிடென்ட் வர்றாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த விஷயத்தை அட்லீஸ்ட் பாருங்க. இந்த நாரதர் வேலை என்கிட்ட பண்ணாதீங்க. I will not respond. நாரதர் வேலை நாரதர் வேலை பண்றீங்க, நான் அதை ஒத்துக்க மாட்டேன். நான் வந்து ஒரு மக்களுடைய கேள்வியை தெரிஞ்சுக்கிறதா முயற்சி பண்ணேன். இது உங்கள்ட்ட மட்டும் நான் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் ஹெச் ராஜன் எல்லாத்தையுமே நான் கேட்க ட்ரை பண்ணிருக்கேன். நான் விஜயகாந்த் வந்து போய் பார்த்தாரு, அது வந்து நான் என்ன செய்ய முடியும், நான் நல்லது பொழுது போக கூடாது கேக்குறீங்க. அதே விஜயகாந்த் ஒரு 4 நாட்கள் முன்னாடி, அந்த சந்திப்புக்கு 4 நாட்கள் முன்னாடி நீங்க இளங்கோனை போய் பாக்குறீங்களா, காங்கிரஸ் ஸ்டேட் பிரசிடென்ட் போய் பாக்குறீங்களேன்னு சொல்லி சொன்ன போது நான் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறேன்னு சொன்னேனா அப்படின்னு கேட்டார்.
என்னங்க நேற்று வரைக்கும் நீங்க இந்தியில தானே இருந்தீங்க சொல்லும்போது நான் சொன்னேனா அப்படின்னு கேக்குறேன். So again, another party also saying the same thing. I'm not going to comment on personal comments which people have made. நான் பார்ட்டி ரெப்ரசன்டேட்டிவா உங்ககிட்ட பேசுறேன், கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவா நான் பேசுறேன். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் போட்ட காமெண்ட்டுக்கெல்லாம் என்ன நீங்க பதில் சொல்ல சொன்னீங்கன்னா I will not be able to say. நிச்சயமா. ஆனா இது வந்து ஒரு டேமேஜ் கொடுக்கும்னு உங்களுக்கு தோணலையா? இது வந்து ஒரு பின்ன பாதிப்பு. அவங்க விஜயகாந்த் வந்து ஒரு இண்டிவிஜுவலா இருந்தாலும் ஒரு பார்ட்டியோட லீடர், வைகோ வந்து ஒரு இண்டிவிஜுவலா இருந்தாலும் ஒரு பார்ட்டி லீடர், ராமதாஸ் ஒரு இண்டிவிஜுவலா இருந்தாலும் ஒரு பார்ட்டி லீடர், அவங்க எல்லாருமே உங்களுடைய அலையன்ஸ் பார்ட்டி, உங்களுடைய அலைட் பார்ட்டி அப்படிங்கும்போது அவங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு ஒரு சிக்னிபிகன்ஸ் இல்லன்னு நீங்க சொல்லிருக்கீங்களா? இல்ல, சிக்னிபிகன்ஸ் டெஃபினட்டா இருக்கும், இல்லங்கல. நான் அத பார்ட்டி எப்படி வியூ பண்றன்றத பார்ட்டி தலைமை வியூ பண்ணிக்கும். அத பத்தி நான் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா ஒரு காமெண்ட் கொடுக்கணும்னா அதுக்கு என்ன மாதிரி நான் காமெண்ட் கொடுக்கணும்ன்றது நான் பார்ட்டியோட வியூ பாயிண்ட் தெரிஞ்சுக்காம நான் பேச முடியாது. இது ஒவ்வொன்றுத்துக்கும் நான் தயார் பண்ணி வந்து சுப்பிரமணிய சுவாமி இப்படி சொன்னாரா அதுக்கு காமெண்ட் இதுங்க, எங்களோட பார்ட்டி தலைவியை கூப்பிடலையா அதுக்கு காமெண்ட் இதுங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டு நான் வரல. அதனால அதிகாரப்பூர்வமா ஸ்டேட் பார்ட்டியோ சென்ட்ரல் பார்ட்டியோ அதை பத்தி என்ன பேசணும்ன்றத முடிவு பண்ணிப்பாங்க. இல்ல அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும்ன்றத பார்ட்டி தலைமை எடுக்கும். அதை பத்தி நம்ம திருப்பி 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 நீங்க எத்தனை சர்னிங் பண்ணாலும் it will spread the ill will, but it's not going to stop the problem. Okay. உங்களுடைய கட்சியில வந்து 60 லட்சம் வாக்காளர்ல நீங்க வந்து மெம்பர்ஸ் நீங்க சேர்த்துருங்க, நான் வந்து ரூலிங் பார்ட்டியா கொண்டு வந்துறேன்னு சொல்லிட்டு அமித்ஷா இங்க வந்திருந்த போது சொன்னாரு. ஆனா 35 லட்சம் சேர்த்ததா அவங்க அபிஷியலா அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு தேதிக்கு அவருடைய கணக்குப்படியே இண்டிவிஜுவலா ஆட்சிக்கு வர முடியாது. அட்லீஸ்ட் ஐ திங்க் யூ வில் அக்ரி தட் அது வந்து பிஜேபி தனியா வந்து ஆட்சிக்கு 2014 வந்துட முடியாது. கூட்டணி கட்டாயம் தேவைங்கும் போது உங்களுக்கு 3 வாய்ப்புகள் முன்னாடி இருக்குது. நம்ம வந்து ஒன்னு டிஎம்கே விட போகணும், இல்லாட்டி ஏடிஎம்கே விட போகணும், இல்லாட்டி என்டிஏ வந்து கண்டினியூ பண்ணணும், திருப்பி வேற மாதிரி ரிவைம் பண்ணணும். இதுல எந்த வாய்ப்பு சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த பார்ட்டி அசஸ் பண்ணணும், ஸ்டேட் பார்ட்டியும் அசஸ் பண்ணணும், சென்ட்ரல் பார்ட்டியும் அசஸ் பண்ணணும். அசஸ் பண்ணிட்ட பிறகு கூடிய விரைவில் எலெக்ஷனை மனசுல வச்சுக்கிட்டு, சீக்கிரம் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனை மனசுல வச்சுக்கிட்டு கூடிய விரைவில் ஒரு தீர்மானம் பண்ணினாங்கன்னா ஸ்டேட் பார்ட்டியும் சுயேட்சையா தன்னோட ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து இப்ப பாமக வந்து முதல்வர் வேட்பாளர் சிஎம் கேண்டிடேட்டை அறிவிச்சிருச்சு. டிஎம்கே வந்து நடைபயணம் தான் ஸ்டாலின் வந்து போக ஆரம்பிச்சாங்க. ஏடிஎம்கே வந்து வார்டு வார்டா அவங்களுடைய வேலை பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ எல்லா பார்ட்டியும் கம்ப்ளீட்டா கீடப் ஆயிருச்சு. பிஜேபியில அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி எங்களுக்கு நியூஸ் எதுவும் வரல. பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி தன்னால கொஞ்சம் வேகப்படுத்திக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? பார்ட்டியில உங்களுக்கு செய்தி வராம இருந்திருக்கலாம். ஆனா நான் சொன்ன மாதிரி புதிய மெம்பர்ஸ் சேர்த்திருக்காங்க பார்ட்டியில. அவங்கள திருப்பி போய் கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு பார்ட்டியோட ஐடியாலஜி அண்ட் ஐடியாலஜி ரிலேட்டட் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு மகா சம்பர்க் அபியான்ன்றது ஒன்னு நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு புது மெம்பரையும் கான்டாக்ட் பண்ணி அவங்களையும் ட்ரைனிங்க்கு எடுத்துட்டு வந்து பார்ட்டி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான முயற்சி நடந்துட்டு தான் இருக்கு. அது ஒரு பொலிட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. அந்த செய்தி உங்களுக்கு வந்திருக்காம இருக்கலாம், ஆனா அது ஒவ்வொரு பூத் லெவல்லையும் நடந்துட்டு தான் இருக்கு. லாஸ்ட் கேள்வி நான் கேட்கிறேன். மதுரைக்கு உங்களுடைய பார்ட்டியோடைய நேஷனல் பிரசிடன்ட் திரு அமித்ஷா வந்து வந்திருந்தாரு. வந்திருந்த போது அவர் வந்து இருக்க வந்திருந்தாரு தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்தை வந்து அவங்களுடைய கூட்டத்துக்கு அவங்களுடைய மாநாட்டுக்கு வந்துட்டார். பார்ட்டியில இருந்து ரெப்ரசென்ட் பண்ணது அவர் ஒருத்தர் மட்டும்தான். இது வந்து ஒரு பிஜேபியோட மீட்டிங் இருந்துச்சுன்னா ஹெச் ராஜா மட்டும் இல்லாம தமிழிசையோ பொன் ராதாகிருஷ்ணன் எல்லாருமே வந்திருக்கணும். இது ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. என்ன மாதிரியான இது மீட்டு அவர் வந்து நேரடியாக அவர் மட்டும் வந்தார், வேற யாருமே லோக்கல் லீடர்ஸ் யாருமே இல்ல, ஸ்டேட் லீடர்ஸ் யாருமே இல்லங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒரு சமூகத்தோடைய ஒரு ஜாதியோடைய ஒரு சமூகத்தோட நிகழ்ச்சியில ஒரு அகில இந்திய தலைவர் வந்து கலந்துக்கிட்டாருன்னு வாட் கைண்ட் ஆஃப் மெசேஜ், அது என்ன செய்தி வந்து மக்களுக்கு கொடுக்குது? நீங்களும் வந்து ஒரு ஜாதி அரசியல் பண்றீங்க மாதிரி விமர்சனம் வந்துடாதா? ஜாதி அரசியல்ன்றத விட ஒரு செட் ஆஃப் பீப்புள் அவர் இன்வைட் பண்ணாங்க. அவர் வந்து பேசுறத பத்தி ஒன்னும் அப்செக்ஷன் இல்ல, நான் வந்து பாக்குறேன்னாங்க, அவ்வளவுதான். அதுல இருந்து நாங்க உடனே அந்த ஒரு குலத்தை பத்தி தான் நாங்க பேசுறோம், அந்த ஒரு குலத்தோட நன்மை தீமைகளை பற்றி பேசிட்டு இருக்கோம், மீதி எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டோன்றது இல்ல. நாங்க ஆஸ் அ பார்ட்டி, ஹிந்தியில சொல்லுவாங்க சர்வ ஸ்பர்ஷன்றதுக்கு எல்லாரையும் டச் பண்ணுவோம். எல்லா குலங்களையும் எல்லா மதங்களையும் டச் பண்றதுக்கான ஒப்ஜெக்டிவ் எங்களுக்கு இருக்கு. சோ நாங்க எல்லாருக்கும் ரீச் அவுட் பண்ணுவோமே தவிர அதனால அந்த ஒரு ஜாதியை தான் பத்தி பேசிட்டு இருப்போம், மீதி ஜாதியெல்லாம் ஒதுக்கி வச்சிருவோன்றது இல்ல. அது பிரசிடென்டா அவர் வந்து அவங்க அழைப்பிதழ் கொடுத்தாங்க, அவர் வந்தாரு, பேசினாரு. தமிழ்நாட்டுல வந்து ஜாதி அரசியல் வந்து எவ்வளவு ஒரு எமோஷனலான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரியாம இருக்குமா? எனக்கு சந்தேகம் இருக்கு. இல்ல, தெரியாம இருக்காது டெஃபினட்டா. ஆனா அதுக்குன்னு அவர் வந்து அந்த ஒரு ஜாதியை பத்தி தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லல. அது வந்து ஒரு ஓட் பேங்க் கால்குலேஷனோ, அது வந்து வாக்கு வங்கியா அதை மாத்திர இல்ல. அதெல்லாம் நீங்க உடனே வாக்கு வங்கியா இல்ல அந்த ஒரு ஜாதியை பத்தி தான் நீங்க பேசுவீங்களா, மீதி ஜாதியை பத்தி ஒதுக்கி வைப்பீங்களா, இதுல உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதி, இந்த டிபேட்டே தேவையில்லை.
ஒருத்தர் கூப்பிட்டாங்க, வந்தாரு, பேசினாரு, போயிட்டாரு. அதுக்கப்புறம் எங்களோட கொள்கைகள் மாறினாங்க. மாறலி. தமிழ்நாட்டுல வந்து முதலமைச்சர் வேட்பாளர் முன்னிறுத்தி தான் தேர்தலை சந்திப்போம்னு அமித்ஷாவே சொன்னாரு. கமலாலயத்தை வச்சு பேசணும் சொன்னார். அப்படி ஒரு முதல் வேட்பாளர் முன்னிறுத்தா இருந்தா உங்களுடைய சாய்ஸஸ் ஏதா இருக்குதா? தெரியாது. இல்ல, அத பத்தி இப்போ நாங்க எப்படி கமெண்ட் பண்றது? பார்ட்டி தன்னுடைய நிலையை கொஞ்சம் ஸ்பஷ்டமா வெளியில சொல்லிட்டாங்கன்னா நானும் சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு நெருங்கி தான் நம்ம வந்து மோடியை வந்து நம்ம முன்னிறுத்தோம். ஏன்னா அது ஹோம் ஒர்க், கிரவுண்ட் ஒர்க் நிறைய பண்ண வேண்டியதுனால இவர் தான் எங்களுடைய முகம் சொல்லிட்டு நம்ம 2013 கோவாலே நம்ம வந்து அவரோட ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்தா தானே அவங்க அடுத்த கட்டமா முன்னிலைப்படுத்துறதுக்கு சரியானதா இருக்கும். இருக்கலாம். பார்ட்டி அதை பத்தி என்ன யோசிக்குதுன்றத பத்தி தெரிய வந்ததுன்னா சொல்றேன். நன்றி திருமதி நிர்மலா சீதாராமன். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.